நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். தினம் 5 o'clock to 5:50 நான் வந்து லைவ்ல வரேன். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து நம்ம நண்பர் வந்திருக்காரு மிஸ்டர் அருண்குமார். அருணோட வீடியோ. வணக்கம் சார். வணக்கம் அருண். வணக்கம். சர்ப்ரைஸா உள்ள வரீங்களா? அருண் வந்து ஃபவுண்டர் ஆஃப் Zucca Pizzeria, BOCS Pizza, Biriyani bro and Zucca Shakes வந்து ஓசூர்ல பிரான்ச் வச்சிருக்காங்க, கோயம்புத்தூர்ல பிரான்ச் வச்சிருக்காங்க, பெங்களூர்ல பிரான்ச் வச்சிருக்காங்க, சென்னையில வந்து இந்த என்ன சொல்ற ஷேக் பிராண்ட்ஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட கேட்போம் இன்னைக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு, எப்படி பேண்டமிக் அப்புறமா வந்து எப்படி வந்து ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ்ல நல்லா போகுதுன்னு. அவர் வந்து ஒரு 15 years கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது தவிர வந்து என்னன்னாக்கா நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி கைட் பண்ணிருக்காங்க. அவர் வந்து பிராண்ட் பில்டிங் தான் அவரோட ஃபோக்கஸே. அருண் வந்து பிராண்ட் பில்டிங் தான். ஸோ ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணோம். இப்பவே வந்து அவர் வந்து 2020 பிஸா மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்து எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஸோ நம்ம அவர்கிட்டே கேட்போம். அருண் சொல்லுங்க, அருண் உங்களோட கேரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி வந்து ஆண்டர்பிரனர் ஆனீங்க, அப்புறமா செயின் ஆஃப் இந்த மாதிரி பிராண்ட் பில்ட் பண்றது எப்படி உங்களுக்கு ஐடியா வந்தது? ஸோ அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன் அருண். வணக்கம், ரொம்ப நன்றி. சண்டே அன்னைக்கு நீங்க டைம் எடுத்து இன்டர்வியூ பண்றதுக்கு. என் பேர் அருண். கார்பரேட்ல தான் ஒர்க் பண்ணிருந்தாங்க. பட் லைக் பெருசா சொன்னா ரொம்ப நேரம் கேட்க மாட்டாங்க யாராவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா. என்னோட பர்சனல் ஸ்டோரி எனக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், மற்றவங்களுக்கு எல்லாம் அது பெருசா இருக்காது. பட் கார்பரேட்ல ஒர்க் பண்ணிருந்தேன். எல்லாரும் போல நிறைய பேர் மாதிரி எனக்கும் ஆண்டர்பிரனர் ஆகணும்னு ஒரு விருப்பம் இருந்தது. நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே பேரலி ஆரம்பிக்கும் போதே முடிவு பண்ணோம், இது வந்து நம்ம வந்து ஓன் பிராண்டா இருக்கணும், நிறைய இடத்துல நம்ம கடை ஓப்பன் பண்ற மாதிரி பண்ணணுங்கிற ஒரு விருப்பத்தோட ஆரம்பிச்சது தான். அப்படி ஆரம்பிச்சு ஒரு இப்போ இதோட வந்து ஒரு 12 years ஆச்சுங்க. பீட்சா அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து 12 வருஷம் ஆச்சு. இப்போ ஒரு பிராண்ட் பண்ணோம். அதை வந்து வித்துட்டு நான் வந்து when I was working I had to US போயிருந்தப்போ அதை வித்துட்டு போயிட்டேன். திரும்பி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒன்று ஆரம்பிச்சேன். அதுதான் இப்போ Zucca Pizzeria ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் மை ஸ்டோரி. பட் நான் வந்து எம்பிஏ பண்ணேன். எம்பிஏல மார்க்கெட்டிங் தான் ஸ்பெஷலைசேஷன் பண்ணேன். ஒரு நல்ல காலேஜில் கிரேட் லேக்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷன் சென்னைலாம் பண்ணேன். ஸோ அதனால மார்க்கெட்டிங்கில் பிராண்ட் பில்டிங்கில் இதெல்லாம் ரொம்ப பேஷன் எனக்கு. ஸோ அதனால ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு கிரியேட் அ பிராண்ட் விச் இஸ் லாஸ்டிங். இன்ஃபேக்ட் என்னோட கம்பெனியோட விஷனே பார்த்தீங்கன்னா வி வாண்ட் டு கிரியேட் சஸ்டைனபிள் ஸ்கேலபிள் ரெஸ்டாரண்ட் செயின்ஸ், ரெஸ்டாரண்ட் பிராண்ட்ஸ் ஃபார் த ஃபியூச்சர். விச் இஸ் லைக் இந்த கண்டிஷனில் சொல்லணும்னா பேண்டமிக் ப்ரூஃப், ரிசெஷன் ப்ரூஃப், இதெல்லாமே இருக்கிற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் மாடல் கிரியேட் பண்ணுறதுல தான் என்னுடைய ஆர்வம், என்னுடைய ஸ்ட்ரென்த்தும் அதுதான். சூப்பர் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா சொன்னீங்க. இப்போ வந்து பிராண்ட் பில்டிங் தான் உங்களோட கோர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இப்போ வந்து இந்த ஃபியூச்சர் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ நீங்க யூ ஆர் இன்டு ரெஸ்டாரண்ட், ஸோ இந்த ஃபியூச்சர் மக்கள் வந்து வருவாங்க, எப்படி போயிட்டு இருக்கு? ஸோ வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ்? ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இந்த லாஸ்ட் 5 yearsஆவே வந்து இட்ஸ் கோயிங் ஆன் வெரி வெரி டஃப் டைம் அப்படிதான் சொல்லணும். நீங்கள் போன வருஷம் கேட்டிங்கன்னா, போன வருஷம் நீங்கள் ஜென்ரலி ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து தெரியாது. லைக் கன்சியூமராக வந்து நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை வாங்கி சாப்பிடும் பொழுதோ, இல்லை வந்து ஒரு முருகன் இட்லி கடையில் போய் இட்லி சாப்பிட்டாலும், எங்கே நீங்கள் போய் எது சாப்பிட்டீங்கனாலுமே என்னன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபுட் காஸ்ட் தான் கணக்கு போடுவீங்க. ஏன்னா வீட்லேயும் சமைக்கிறாங்க இல்லையா, அதனால யூ வில் ஆல்வேஸ் கனெக்ட் வித் யுவர் த காஸ்ட் ஆஃப் த ஃபுட் தான் யோசிப்பீங்க. பட் ஆனால் எந்த ஒரு பிஸ்னஸ்மே நீங்கள் ஒரு கார் வாங்கினீங்கன்னா கூட வந்து கார் செய்யறதுக்கு வந்து ஒரு 3 லட்ச ரூபா ஆச்சுன்னா அது வாங்கும் போது 10 லட்ச ரூபா ஆகிடும். ஸோ திஸ் இஸ் அதுக்கு பேர் காக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்லயுமே வந்துட்டு தெர் இஸ் a ஹியூஜ் ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ் இருக்கு. அது வந்து பீப்புள் டோன்ட் ஆக்சுவலி கன்சிடர், கன்சூமர்ஸ். பட் ஆனால் நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்ககிட்ட பேசும்பொழுது லைக் நிறைய பேருக்கு நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ பிளட் பாத். போன வருஷமும் அப்படிதான் இருந்தது. 2018 கேட்டீங்கன்னாலும் அதுவும் அப்படிதான் இருந்தது. 17 அப்படிதான் இருந்தது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகேட்டர்ஸ்னு ஒரு பிளேயர் உள்ள வந்ததுக்கப்புறம் நிறைய ரெஸ்டாரண்ட் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. சில ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து தே ஆல்சோ ஹேட் அட்வான்டேஜ் ஆஃப் அக்ரிகேட்டர்ஸ் கம்மிங் இன் பிகாஸ் அது கொஞ்சம் ஒரு சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் அவங்க கிரியேட் பண்ணாங்க சர்டன் பிராண்ட்ஸோட. அவங்கெல்லாம் பெனிஃபிஷியரிஸ் தான். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா there are always exceptions. ஸோ நம்ம வந்து எக்ஸப்ஷன்ஸ் வந்து we cannot take as என்ன சொல்றது எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்க முடியாது. There is of course 5% of the restaurants which are like really doing well, but then 90% of the restaurants வந்து either they are just about breaking even or they are making losses. So 2019 அப்படி இருந்தப்போ 2020 post corona வந்து it's going to be even more worse. I mean, in the sense I'm not saying that it's a very bad industry to get in or something, just that in the covid kapram post covid kapram வந்து the whole dynamics, the whole the business model is changing. நிறைய பேருக்கு எப்படி மாற போகுதுன்னு நமக்கு இன்னும் விசிபிலிட்டி இல்ல. The super fine dine restaurants எல்லாம் வந்து they'll somehow have to pivot, they'll have to find their என்ன சொல்றது அவங்க ஒரு பிவட் பண்ணணும். இல்லைன்னா வந்து ஒரு புதுவிதமான ஒரு மெத்தடாலஜியை கையாண்டா மட்டும்தான் அவங்களால சர்வைவ் ஆகவே முடியும்.
ஏன்னா வந்து இந்த கோவிட் கத்து கொடுத்த பாடம் வந்து லைக் இப்போ இட் ஹஸ் சிங்க்ட் இன்டு மீ லைக் யூனோ இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச்ல வந்து எனக்கு அவ்வளோ அது புரியல. இப்போ வந்து என்னன்னா இப்பதான் வந்து எப்ப பாத்தீங்கன்னாலுமே அப்பதான் பீக்குங்கிற மாதிரி இருக்கு. இப்போ we are in August, இப்போ கேட்டீங்கன்னா this is the peak is the next coming month அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. So you don't know when this is then when we are going to be done with this COVID. So அதனால வந்து over a period of time என்னன்னா if this continues, the global prediction mega trends of restaurants பாத்தீங்கன்னா 20 to 30% of the restaurants will get permanently closed. So in the COVID-ங்கிற இந்த 2020ல வந்து 20 to 30% of the restaurants close ஆயிடும். So அதனால it's very very imperative, it's very important for restaurants and restaurateurs to think ways to make things work for them. The business model வந்து rethink பண்ணணும், redesign பண்ணணும் to stay afloat in business. ரொம்ப வந்து யதார்த்தமா சொன்னீங்க. அதாவது இப்போ இருக்க சிச்சுவேஷனை வந்து ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் எப்படி ஃபேஸ் பண்றாங்க. ஒரு வார்த்தையில் சொல்ற பிளட் பாத் அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் வந்து நாட் ஓன்லி நாவ் போஸ்ட் கொரோனாவால இல்லை 2019 அப்படி தான் இருந்தது, 2018 அப்படி தான் இருந்தது. ஸோ ஒன்லி 10% பீப்புள் ஆர் மேக்கிங் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து வாட் வில் பி த ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ்? ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. ஐ திங்க் வந்துட்டு லைக் நிறைய மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் என்ன ஒரு மேஜர் ட்ரெண்டாக இருக்க போகுது அப்படின்னா வந்துட்டு ஃபைன் டைன்ஸ் வந்து தே வில் சூப்பர் ஃபைன் டைன். when I say ஃபைன் டைனிங், சூப்பர் ஃபைன் டைனிங் வந்துட்டு அவங்களோட ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து they'll have to rework on it because நீங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லேபர் இஸ் a huge cost, real estate is a huge cost, the facility is a huge cost. அதே மாதிரி வந்து இது வந்து அதனால வந்துட்டு they will have to rethink about how they going to sustain, survive in the future. பட் ஆனால் வந்து QSR மாதிரி மாடல்ஸ் இருக்கிறது, குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் மாடல்ஸ் வந்து they will thrive, they will definitely thrive because and restaurants which has got high levels of hygiene, excellent அது வந்து அந்த the promise of hygiene சொல்ல வரேன். அது வந்து if you can demonstrate with the customers, அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய added advantage-ஆ இருக்கும். they will have ஒரு turbo charge பண்ண மாதிரி அவங்களால வந்து they'll come out post COVID. Like you know, people are the brands which can demonstrate that their safety measures, their packing, their hygiene standards இதெல்லாம் வந்து demonstrate பண்ணும்போது they will definitely get turbo ஒரு push கிடைக்கும் to again get back their customers. இது ஒரு பெரிய ட்ரெண்டா இருக்க போகுது. இன்னொன்று என்னன்னா வந்துட்டு the niche foods வந்துட்டு லைக் the health conscious foods எல்லாம் வந்துட்டு there is a scope, like vegetarianism இருக்கலாம், I mean like the veganism, flexitarianism எல்லாம் நிறைய நியூ டெர்மினாலஜிஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து there is a new niche market. பட் இதெல்லாம் வந்து எனக்கு தெரியல வந்து ஃபார் டவுன் லைக் கோயம்புத்தூர் வந்து அவரெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் சென்னையிலையோ இல்லை பெங்களூர்ல the metropolitan cities definitely there is a market for this. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல் திஸ் தேர்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக்ஸ் அக்ரிகேட்டர்ஸ் எல்லாருமே வந்து தேர் மேக்கிங் லாஸஸ். இட்ஸ் ஆக்சுவலி த பிஸ்னஸ் மாடலே த லாஸ் மேக்கிங் பிஸ்னஸ் தான் அவங்களது. அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸுங்கிறதே வந்து இட்ஸ் தின் மார்ஜின் தான். இன் ஃபியூச்சரில் என்ன ஆக போகுதுன்னா வந்துட்டு the margins that restaurants will make will actually come down, இன்னும் குறைய போகுது. லைக் லாஸ்ட் 10 years வந்து குறைஞ்சிட்டே தான் வருது. ஸோ உங்களோட வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ், உங்களுடைய ஆப்ரேஷனல் காஸ்ட், த ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ், உங்களுடைய வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ நீங்கள் வந்து கர்டைல் பண்ண முடியும்னு பார்க்கணும். அதே மாதிரி உங்களுடைய கேபிட்டல் எப்படி கம்மியாக வைக்கணுங்கிறது பார்க்கணும். இதெல்லாம் வந்து நேச்சுரலி இது நடந்துட்டு தான் இருக்கு. லாட் ஆஃப் பீப்புள் ஆர் நாட் பேயிங் அட்டென்ஷன் டு திஸ். பட் நீங்கள் ஒரு 10 years முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ஒரு 25% 30% மார்ஜின் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் இன்னைக்கு வந்து 5% 10% பண்ணாலே பெரிய விஷயம். This is the current scenario. I'm talking about the net margin, EBITDA margin சொல்லிட்டு இருக்கேன். Yes. நீங்க globally பாத்தீங்கன்னா லைக் country like USல பாத்தீங்கன்னா the whole America பாத்தீங்கன்னா the net margin that the whole American restaurants makes is about approximately 6%. It's not even double digit. So this is how the margins are. So this is going to further come down. It's going to further diminish. இதுதான் வந்து another big trend நம்ம பார்க்குறோம். As I said, like you know, this Swiggy or Zomato, Uber Eats and the மாதிரி நிறைய third party aggregators இருக்காங்க. I just named few, nothing about anybody in particular. But என்னன்னா அவங்க அந்த மாடலே வந்து is a loss making business. The logistics மட்டும் நான் சொல்ல வரேன். The delivery, the last mile delivery. In the gig economy la, like you know, before this we were just having a chat. இதுல என்னன்னா வந்துட்டு the labor will like நீங்க இந்த entire spectrumல பாத்தீங்கன்னா nobody is happy. The delivery boys who are delivering food for the third party aggregators, they are not happy because அவங்க எல்லாமே வந்து they don't have a permanent job, they don't even have a temporary job.
அவங்க வந்து they make money for those deliveries, so they are unhappy. அவங்க என்னன்னா அவங்களுடைய ஆவரேஜ் ஒரு சம்பளமா கொடுத்தோமோ எவ்வளவு கொடுப்போமோ அதை விட கம்மியா கொடுக்கணுங்கிறது தான் கம்பெனியோட கோலாவே இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் தி கிக் எக்கானமி இஸ் ஆல் அபவுட். ஸோ அதனால என்ன ஆகும்னா they will not be happy. Restaurants are also not happy because restaurants like paying about 35%ங்கிறது வந்து is like நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. 35% பே பண்றாங்க. கன்சியூமர்ஸ் வந்து என்ன what they not realizing is all of this additional இந்த 35% இன்க்ரீஸ் ஆனது இது எல்லாமே எங்க இருந்து வருதுன்னா end of the day only consumer has to pay. அதுவும் கஸ்டமர்ஸ்க்கு இன்னும் வந்து அது வந்து it has not dawned on them. They are just thinking that ரெஸ்டாரண்ட்க்கு வந்து அவ்வளவு மார்ஜின் இருக்கு அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்து லேபர் காஸ்ட் இருக்கு, ஹைஜீன் காஸ்ட் இருக்கு. இதை விட என்னன்னா நீங்க வந்து அந்த கவர்னன்ஸ் இருக்கு இல்லைங்க, நீங்க வந்து லைசன்சிங் அப்படிங்கிறதே வந்து இட்ஸ் a big காஸ்ட். லைசன்சிங் மெயின்டைன் பண்ணி, ஹைஜீன் மெயின்டைன் பண்ணி, இந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி, அதெல்லாமே காஸ்ட். இது இல்லாம வந்து இந்த சோரிங் ரியல் எஸ்டேட் காஸ்ட், இது எல்லாமே இட் ஆட்ஸ் அப். ஸோ அதனால இது எல்லாமே எங்க போகுதுன்னா வந்துட்டு யூ வில் ஹாவ் டு பிரிங் யோர் காஸ்ட் லோவர், yet you will have to have a great branding. So lot of focus is on quality of food, packing materials எப்படி உங்களோட பேக்கிங் எப்படி இருக்கு, உங்களோட ஹைஜீன் எப்படி இருக்கு. On the other side வந்து நீங்க பாத்தீங்கன்னா how are you bringing your cost down, how are you bringing in automation and technology. இதெல்லாம் தான் வந்துட்டு மேஜர் ட்ரெண்ட்ஸா இருக்க போகுதுங்க ஃபியூச்சர்ல. ஓகே. ஸோ இப்போ நீங்க சொன்னதுல எனக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இந்த பிரைஸ் வந்து ப்ராஃபிட் கம்மியானதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி கிக் எக்கனாமிக்கா, லைக் எப்படின்னாக்கா இவங்க நிறைய தேர்ட் பார்ட்டி ட்ராப் ஷிப்மெண்ட் வந்தனால வந்து காம்படிஷன்ல பையர் வந்து ஆஸ் அ கன்சியூமரா நான் வந்து எதுக்கு சீப்பா இருக்குன்னு என்னால் பார்க்க முடியுது. அவங்க வெப்சைட்ல போனா இந்த பிரியாணி எவ்வளவு இருக்கு, அந்த கம்பெனியோட பிரியாணி, அந்த பிராண்டோட பிரியாணி எவ்வளோன்னு நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதனால இது வந்து இந்த ப்ராஃபிட்டை கண்ட்ரோல் பண்ணதுக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்கறதுக்கும் வந்து போட்டி போட்டு ஆஃபர் கொடுக்கறனால ஸோ இந்த பிரைஸ் ட்ராப் ஆகி உங்களுக்கு ஆஸ் அ ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு ப்ராஃபிட் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் நினைக்கிறேன்ல இது. நீங்க சொல்ற மாதிரியும் சொல்லலாம். பட் என்னன்னா வந்துட்டு the platform has become the gateway for people to order food. இன்னைக்கு வந்துட்டு see எப்படி சொல்றதுன்னா லைக் நீங்க இப்போ டோல் போடுறாங்க, ஒரு டோல் லைக் I'm giving a very naive example but I don't know if it makes sense. நீங்க ஒரு டோல் ரோட்ல நீங்க கார்ல போறீங்க, நீங்க வந்து வருஷமா வந்து ஏத்திட்டே போறாங்க. நீங்க வந்து we don't have a choice, right? We don't have a choice. So because we have to go through that road. அதை விட்டு நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க அந்த டோலை கட் பண்ணி போகணும்னா அதை விட ஹாரிபிளான ரோடே இருக்காது. பட் தேர் ஆர் ஸ்டில் ரோட்ஸ். ஐ டோன்ட் நோ மெனி may not be even aware. நமக்கு நிறைய பேருக்கு தெரிய கூட இல்லை அது இல்லாம டோலை கட் பண்ணி போக முடியும்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. சேம் சினாரியோ நீங்க ஸ்விக்கியோ ஐ மீன் லைக் இந்த மாதிரி அக்ரிகேட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா when they came with a pricing because அவங்களுக்கு வந்து அவங்களே நான் வந்து என்ன சொல்றேன்னா the model itself is unsustainable. ஏன்னா வந்து there is a huge technology cost for these third party aggregators and there is like a huge management cost. ஒரு சிட்டினா சிட்டி ஹெட் இருக்காரு, you know how much what is the entry level jobsக்கு ஒரு கம்பெனி லைக் third party aggregators வந்து இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் எவ்வளவு பே பண்ணுவாங்கன்னு you can check the internet to know how much they pay. approximately ஒரு 50,000 கூட இல்லாம எடுக்க மாட்டாங்க. so the cost is adding up unnecessarily. நீங்க எந்த காஸ்ட்டுமே வந்து எல்லா காஸ்ட்டுமே யார் who will pay? restaurant is paying today. yeah, so that's how it is adding up and so that way yeah நீங்க சொன்னது வந்து அந்த ஆஸ்பெக்ட்ல பாக்கும்போது காம்படிஷனால கூட பிரைஸ் கம்மியா அண்ட் வந்து இப்ப இருக்கிற கரண்ட் சினாரியோல பாத்தீங்கன்னா போஸ்ட் கோவிட் வந்து டைனிங் வந்து இப்ப டைனிங்கே கிடையாது எங்கேயுமே. லைக் பீப்புள் டோன்ட் கம் பிகாஸ் ஆஃப் த ஃபியர் ஆஃப் தே அக்வைண்டிங் கொரோனா. இன்னொரு ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ்மே வந்து தே ஆர் ஆல்சோ தே டோன்ட் ஹேவ் மேன் பவர். ஆல் தோஸ் மைக்ரண்ட் எம்ப்ளாயிஸ் ஹவ் மூவ்ட் அவுட் ஆஃப் தி சிட்டி which actually constitute a major portion of the labor force for fine and restaurants. அது இல்ல. தேர்ட் பாத்தீங்கன்னா ஏசி போடக்கூடாது. இந்த மாதிரி லைக் there are a lot of restrictions. So you are kind of forced to only operate on delivery today. So in the condition வந்து it will get even more pronounced and over a period of time we'll get habituated and then people prefer this. I mean it's end of the day உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேக்கிங்ல நீங்க வீட்டுக்கு வந்துருச்சு, உங்களுக்கு ஹைஜீனா இருந்ததுன்னா people are okay with it. And of course I'm not saying that fine dine or going to the restaurant will die. I'm not saying that at all because that's an experience by itself. பட் இருந்தாலும் என்னன்னா இட் இஸ் கோயிங் டு கெட் கன்சாலிடேட்டட் ஃபர்தர். அதாவது வந்து ஒரு 0 to 10 இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் இருந்தது. லைக் 1 being the most fine dine and 10 being the most lean QSRன்னு வச்சிங்கன்னா 0 to 1 இருந்தது. இப்போ என்ன ஆக போகுதுன்னா 9 and 10 மட்டும்தான் இருக்கும், 0 and 1 மட்டும்தான் இருக்கும். நடுவில் இருக்கிற இந்த ஸ்மால் இதெல்லாம் வந்து they will have to move somewhere either of this direction போய் ஆகணும். இந்த 0 and பூலியன் மாதிரி ஆயிடுங்க. ஒன்னா you be the most lean company or you be the most fine dine experience restaurant ஆகிறதுக்கு வந்து this is a starting point. I think that's going to happen in
சூப்பர். இந்த பாக்ஸ் பீஸா அப்படின்னு ஒன்று போட்டிருக்கீங்க. வாட் இஸ் தட் பாக்ஸ் பீஸா? புதுசா இருக்கு கேக்குறதுக்கு. பாக்ஸ்ங்கிறது வந்து this is the concept that we wanted to launch in March, but unfortunately I don't know, இது வந்து நாங்க வந்து we wanted to launch a very lean model அப்படின்னு ஒன்று பிளான் பண்ணி we planned 2019 பிளான் பண்ணோம். we planned to launch it in April, but கோவிட் வந்தனால கொஞ்சம் டிஃபர் பண்ணி ஜூன்ல தான் நாங்கள் லான்ச் பண்ணோம். பாக்ஸ் பீட்சாங்கிறது வந்து இட்ஸ் அ டோட்டலி டிஸ்ரப்டட் மாடல் ஆஃப் Arun. நாங்கள் வந்து we had a fine dine, செமி ஃபைன் டைன் மாதிரி ஒரு கேஷுவல் டைன் ஆர் அந்த மாதிரி இந்த ஃபார்மேட் விட்டுட்டு we wanted to make a very very lean menu, lean restaurant model with least cost and maximum profitability, focusing more on automation, focusing more on packaging, focusing more on keeping the menu very very simple and light. Anybody can do அந்த மாதிரி, like you should not have anything ஒரு சயின்டிஃபிக்கா ஒரு டெக்னிக்கலா ஒரு ஷெஃப் டிபெண்டன்சி இல்லாம ஒரு ரெஸ்டாரண்ட் any Tom, Dick and Harry can come in, walk in and learn that making the pizza in like 2 hours la kattukittu panna mudiyra mari ஒரு மாடல் பண்ணனும்னு வெச்சிருந்தோம். And we launched it in launch பண்ணி it's going very well. And what is the full abbreviation of box pizza அப்படினா இது வந்து based on cheese and sauce, அதுதான் அதோட full form. Base cheese sauce தான் pizza, so we made it like based on cheese and sauce அப்படிங்கிறது வந்து we wanted to use that as a brand name. And then we did, I mean, lot of very good responses we got. It's like it's a square pizza. It's some small unique things that we did, and it's like we also added a beer along with that, which is a fruit beer மாதிரி ஒன்று ஆட் பண்ணிருக்கோம். Usually pizza and beer goes very well, and all of it in a very very affordable price range la we have launched it. And we are franchising that also. We are opening one outlet very in the lockdown la we have signed up 2 franchises nga. ஒரு அவுட்லெட் வந்து கோயம்புத்தூர்ல லான்ச் ஆக போகுது very soon. Yes. Wow. So it's a franchisee, but what is the franchisee cost? Box pizza. Box pizza வந்து box அப்படிங்கிற அந்த கான்செப்ட், ஹோல் கான்செப்ட் வந்து it comes around 12 lakhs including everything. I mean the interiors, franchisee fee, setup, எல்லாமே like training, equipments, the computer, CCTV, all put together it comes to, this is the least that we could do to bring a fantastic product at the least costs. Like otherwise if நீங்க Zucca பாத்தீங்கன்னா it costs about 30-35 lakhs of investment for a restaurant to to start. So anala we were always thinking of bringing it low, and we wanted to take it to the tier 3 tier 4 market. Na eppume regular on solluven the luxuries becomes necessity அப்படினா. Pizza was a luxury in the past, now not anymore. இன்னைக்கு Domino's மாதிரி ஒரு கம்பெனிக்கு வந்து India is the second largest market for pizza. Next to US, India is the second largest market. Not many would even know. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம வீக்லியோ மந்த்லியோ ஒரு நாள் பீஸா சாப்பிடுறோம், பீஸாக்கு மார்க்கெட் இல்ல நினைச்சிட்டு இருக்கோம். Domino's knows it very well. India is a big market. Second largest market for Domino's is India. So அதனால எனக்கு என்னன்னா, என்னோட prediction என்னன்னா வந்துட்டு Domino's model is also very very expensive, and they have a huge legacy. They cannot do any transformation like overnight la panna mudiyadu. So but I think that box pizza could be a disruptive model for pizza market. Yeah. Super. All the best Arun. ரொம்ப அருமையா பேசிட்டே இருக்கோம். நம்ம வந்து ஒரு 18 மினிட்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இந்த செஷன்ல வந்து நீங்க சொன்னதுல எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஏன்னா ரெஸ்டாரண்ட் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க, ஸோ அதில் இருக்க வந்து கஷ்டங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போ பாக்ஸ் பீஸா பற்றி ஒரு பாசிட்டிவான விஷயம் ஜூன்ல லான்ச் பண்ணிருக்கீங்க. அப்புறம் அது ஃப்ரான்ச்சைசி மாடல் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்க கூட நிறைய நேரம் பேசுவோம். ஸோ இப்போ வந்து கோவிட் சிச்சுவேஷனுக்கு அப்புறமா வந்து ரெஸ்டாரண்ட் வந்து எப்படி இருக்க போறது நம்ம நிறைய நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நீங்க இந்த ஃபீல்டில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து எங்க சைட்லேருந்து வாழ்த்துக்கள் சொல்றோம். இந்த சோஷியல் டிஸ்டன்சிங், ஸோ இது மாதிரி எது இருந்தாலும், நான் நேற்று டிராவல் ஆகி வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெலிவரி வாங்குறதுக்காக ஹோட்டல் வாசல் இன்னும் ரஷ் இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ அதாவது பீப்புள் வாங்கணும், அதை பழகிட்டவங்க வந்து இந்த கோவிடுக்காக அப்படின்றதுலாம் இல்லாம ஏதாவது ஒரு டெலிவரி வாங்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நல்ல வேலை இன்னொன்று சொல்லியிருக்காங்க, இந்த கவர்மெண்டா இருந்தாலும் இந்த கோவிட் பத்தி நான் சொல்லியிருக்காங்க, இது வந்து சூடா இருக்கிறதுல வந்து இது வந்து டிராவல் ஆகாது, இந்த கோவிட் வந்து வைரஸ் வந்து ஆகாதுன்றனால லக்கிலி அட்லீஸ்ட் ரெஸ்டாரண்ட் கொஞ்சமாவது உயிர் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 10% 15% பீப்புள் அது வாங்குறாங்க. ஏன்னா அதுல வந்து சூடா தானே கொடுப்பாங்க ஃபுட் வந்து. ஸோ அதுல வந்து கோவிட் வந்து ரெசிஸ்ட் ஆகாது அப்படின்றனால அட்லீஸ்ட் இது வந்து ஒரு அட்வான்டேஜா பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அருண். உங்களுக்கு வந்து மேலும் நீங்க வந்து பல விஷயத்த பிராண்ட் பில்ட் பண்ணோம். ஸோ அப்புறமா உங்களுக்கு வந்து யூ ஆர் குட் இன் பிராண்ட் பில்டிங். ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்ககிட்ட நிறைய நேரம் பேசலாம் அருண். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.